முதல் வாசகம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் தலைமை குரு இல்க்கியா எழுத்தன் சாப்பானை நோக்கி, ஆண்டவரின் இல்லத்தில் ஒரு சட்ட நூலை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்நூலை சாப்பானிடம் கொடுக்க அவனும் அதை படித்தான். பின் எழுத்தன் சாப்பான் அரசரிடம் வந்து பதில் மொழியாக, அரசே, அடியார்கள் கோவிலில் கிடைத்த பணத்தை சேகரித்து ஆண்டவரின் இல்லத்தில் வேலை செய்வோரின் மேற்பார்வையாளரிடம் கொடுத்து விட்டனர் என்று சொன்னான். மேலும் அவன் அரசரிடம், குரு இல்க்கியா என்னிடம் ஒரு நூலை கொடுத்துள்ளார் என்று கூறி அரசர் முன்னிலையில் அதை படித்து காட்டினான். அரசர் சட்ட நூலின் வார்த்தைகளை கேட்டதும் தம் அடைகளை கிழித்து கொண்டார். பின் குரு இல்க்கியாவையும் சாப்பானின் மகன் அகிக்காமையும் மீகாயாவின் மகன் அக்கோரையும் எழுத்தன் சாப்பானையும் அரச அலுவலன் அசாயாவையும் நோக்கி, அரசரிட்ட கட்டளை இதுவே: நீங்கள் போய் என்னை குறித்தும் மக்களை குறித்தும் யூதா முழுவதையும் குறித்தும் கண்டெடுக்கப்பட்ட இந்நூலில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்று ஆண்டவரின் திருவுளத்தை தெரிந்து வாருங்கள். ஏனெனில் இந்நூலில் நமக்காக எழுதப்பட்டுள்ளவற்றிற்கு நம் மூதாதையர்கள் செவி கொடுக்கவும் இல்லை, அவற்றின்படி நடக்கவும் இல்லை. எனவே ஆண்டவரின் சினம் நமக்கெதிராக கொழுந்து விட்டெரிகிறது என்றார். அரசரது அழைப்பு கிணங்கி யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த பெரியோர்கள் யாவரும் அவரிடம் வந்து குழுமினர். அப்பொழுது அரசரும் யூதா நாட்டினர் அனைவரும், எருசலேம் குடிகள் அனைவரும், குருக்களும் இறைவாக்கினரும், சிறியோர் முதல் பெரியோர் வரை மக்கள் அனைவரும் ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தனர். அரசரோ ஆண்டவரின் இல்லத்தில் கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை நூலில் எழுதப்பட்டிருந்த யாவற்றையும் அவர்கள் காதில் விழுமாறு வாசித்தார். அரசர் தூணருகில் நின்று கொண்டு ஆண்டவரை பின்பற்றி நடப்பதாகவும் அவருடைய விதிமுறைகளையும் ஒழுங்கு முறைகளையும் நியமங்களையும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் கடைப்பிடிப்பதாகவும் அந்நூலில் எழுதப்பட்டிருந்த உடன்படிக்கையின் சொற்களை நிறைவேற்றுவதாகவும் ஆண்டவர் திருமுன் உடன்படிக்கை செய்து கொண்டார். மக்கள் அவ்வுடன்படிக்கைக்கு உடன்பட்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 15 தொடக்கம் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஆட்டுத்தோலை போர்த்திக்கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். அவர்களின் செயல்களைக் கொண்டே அவர்கள் யாரென்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சுக்கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நச்சுக்கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எறியப்படும். இவ்வாறு போலி இறைவாக்கினர் யாரென அவர்களுடைய செயல்களைக் கொண்டே இனங்கண்டு கொள்வீர்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தின் 12ஆம் வாரம் புதன்கிழமை. இன்று போலியை விட அசல் சற்று குறைவாகவே இருக்கின்றது. ஏனென்றால் அசலை விட போலி மிக நன்றாக இருக்கின்றதை நாம் உணரலாம். இன்று எங்கு பார்த்தாலும் இந்த போலி இறைவாக்கினர்கள் என்று சொல்லக்கூடிய பலர் அதிசயங்கள் செய்கின்றோம், ஆச்சரியங்கள் செய்கின்றோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இயேசு அன்றே போலி இறைவாக்கினர்களை பற்றி நமக்கு குறிப்பு கொடுத்துள்ளார். எனவே பல நேரங்களில் நான் பார்க்கலாம், சைனா மேட் என்று சொல்லுவார்கள். அது பொருள் நன்றாக இருக்கும், ஆனால் அது நிலைத்து நிற்காது. அதுபோல்தான் இறை வார்த்தை என்பதும் நம்மில் உறுதியான அந்த நம்பிக்கை விதைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு மேலோட்டமான ஒரு இறை வார்த்தையில் நாம் வாழ்ந்தோம் என்றால் அது நமது போலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சொல் செயல் அனைத்தும் அந்த
இறை வார்த்தையில் நிலைத்து நிற்க வேண்டும். போலியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் என்றால் நாம் அதை முழுமையாக வாழ முடியாது. ஏனென்றால் பல பிரச்சனைகள், கஷ்டங்கள் நம்மை சூழ்ந்திருக்கும். எனவேதான் இந்த போலி இறைவாக்கினர்களை பற்றிய இந்த ஒரு தெளிவை எச்சரிக்கையாக இருங்கள் என்று இயேசு நமக்கு கொடுக்கின்றார். இன்று எங்கே பார்த்தாலும் ஒரு ஆடம்பரம் இருக்கின்றது. எங்கே பார்த்தாலும் ஒரு பளபளக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இருப்பதை பார்த்து அங்கும் இங்குமாக மக்கள் அலைகழித்து ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதன் உண்மைத்தன்மையை புரியாமல் அவர்கள் இருக்கின்றார்கள். ஏனென்றால் இன்று அழகு எங்கிருக்கின்றதோ அங்கு ஆபத்து இருக்கின்றது என்பதை தெரியவில்லை அவர்களுக்கு. எனவே இந்த அழகு என்பது ஒரு மாயையாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் அழகு என்பது அழியக்கூடியது ஒன்று. ஆனால் இந்த அழகின் ஊற்றாக இருக்கின்ற இறைவனை நாம் நம்முடைய இறை வார்த்தையின் மூலமாக புரிந்து கொண்டோம் என்றால், அனைத்திற்கும் ஊற்றாக உதாரணமாக நாம் இறைவனை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தோம் என்றால், அவர் என்றும் நம்மில் வாழக்கூடியவராக, நமக்கு நிலையான வாழ்வை கொடுப்பவராக, நம்மை எந்நாளும் வழிநடத்தக்கூடியவராக அவர் இருப்பார். எனவேதான் பல இடங்களில் போலிக்கு தான் அதிக மவுசாக இருக்கின்றது. எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் போலியை தேடி செல்கின்றோமா அல்லது உண்மை இறைவனை நாடி செல்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். உண்மை இறைவனை நாம் நாடி செல்கின்ற போது அவர் நமக்கு அனைத்துமாக இருக்கின்றார், அனைத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, போலியை மறந்து உண்மையை நாடி உண்மை இறைவனை நாடி செல்வோம். ஆமேன்.